வசனத்தினை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus said to the servants, fill the jars with water. So they filled them to the brim. அவர்கள் விளிம்பு வரை அவைகளை என்ன செய்தார்கள்? நிரப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Jesus said, fill the jar with water. இயேசு சொன்னார், இந்த ஜாடிகளை என்ன செய்யுங்கள்? தண்ணீராலே நிரப்புங்கள். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். தண்ணியை ஊற்றி நிரப்புங்கப்பா அப்படிதான் சொன்னார். ஆனால் அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? அதை நிரப்பினார்கள். எப்படி நிரப்பினாங்கன்னா, நிறைய நிரப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜாடி முழுவதும் தண்ணீர். அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே தண்ணியை ஊற்றினாங்க. அது எப்படி ஊற்றினாங்கன்னா, அது நிறைய என்ன செய்தார்கள்? நிரப்பினார்கள். அவருடைய வார்த்தை கேட்ட உடனே அதை நிரப்புங்கள் தான் சொன்னார். இவர்கள் முழுவதும் என்ன செய்தார்கள்? நிரப்பினார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக ஒரு சில மனிதர்களிடத்திலே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு மனிதர்களுடைய பார்ட்டிசிபேஷன் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தனியாக நிறைய விஷயங்களை செய்கிறதில்ல. ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மளோடு சேர்ந்து தான் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்மளை விட்டுட்டு ஆண்டவர் காரியங்களை செய்கிறதில்லை. நீங்கள் இல்லாமல் ஆண்டவர் பல திட்டங்களை என்ன செய்வதில்லை? செயல்படுத்துவதில்லை. இப்போ ஆண்டவர் ஜாடியை கொண்டு வந்து வைங்கப்பா, அதில் தண்ணி ஊற்றுங்கப்பா அப்படிலாம் அவர் சொல்லணுன்ற இல்லை. அவர் நினச்சிட்டு தானே அந்த ஜாடி, வெறும் ஜாடி தண்ணியில் திராட்சை ரசத்தால் நிரப்பப்படணும்னு சொன்னான்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். அப்புறம் எதுக்கு மக்களை பார்த்துட்டு இருக்கிறாரு? எதுக்கு அந்த வேலைக்காரர்களை பார்த்து தண்ணியை நிரப்புங்கள் ஏன்னு ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? God need you for the miracle. Hallelujah. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நீங்க தேவை. பக்கத்தில் இருக்கும் முதுகுல தட்டி சொல்லுங்க, நீங்க தேவை. சொல்லுங்க, நீங்க தேவை. ஆமென். நீங்க தேவை. எதுக்கு நீங்க தேவை? அற்புதம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் வேணாலும் நீங்க தேவை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் வேணாலும் நீங்க தேவை. உங்க மூலமா அநேகருக்கு என்ன நடக்க போகுது? ஹல்லேலூயா. நிரம்பி நிரம்பி நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நீங்க நிரம்புறது மட்டும் இல்லை, நீங்க நிரம்பினா உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நிரப்பப்படுவார்கள். ஆண்டவர் உங்க மூலமா அநேகரை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். fill the jar with the water. அவர் தான் சொன்னார், ஜாடியை தண்ணியில் நிரப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் தண்ணீர் முழுவதும் என்ன செய்தார்கள்? up to the brim, அந்த விளிம்பு வரை என்ன செய்தார்கள்? நிரப்பினார்கள். இப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். just look at their expectations. ஒருவேளை ஆண்டவர் தண்ணியை ஊற்ற சொன்ன உடனே அந்த விளிம்பு வரை ஊத்தாட்டி கொஞ்சம் ஒரு இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு கீழே இருந்தால் அந்த ஜாடியில் இருக்கிற திராட்சை ரசத்தோட அளவு என்ன செய்யும்? குறையும். இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஊற்றுறோம், முழுவதும் என்ன செய்வோம்? ஊற்றுவோம். இப்போ யாருக்காவது நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு வைங்க, சில பேர் வீட்டில் போய் உரமூறு கேட்டால் 1 ஸ்பூன் கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கும் வேணும். இல்லை 2 ஸ்பூன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே உரமுறை தானே, அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் எங்கள் ஆண்டவர் தண்ணியை தான் ஊற்ற சொன்னார். ஆனால் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, இது கொஞ்சம் கூட இந்த திராட்சை ரசம் என்ன செஞ்சிடக்கூடாது? குறைஞ்சு போகக்கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையில்
உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறீர்களோ கர்த்தர் நிறைவை உங்களுக்கு தரப்போறார். எது வரைக்கும்னா, இட் இஸ் அப் டு த பிரிம். உங்களுடைய விளிம்பு வரை கொஞ்சம் கூட இடமில்லாத அளவுக்கு கர்த்தர் உன்னை நிரப்ப போறாரு. இதுவரைக்கும் நீ குறைவுபட்ட பகுதிகளிலே ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்க போகிறது. அது எப்படி இறங்க போகுதுன்னா, அது முழுவதும், அதுக்கு மேலே ஒரு டிராப் கூட என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களை நிறைவாய் நிரப்ப போகிறார். ஆவிக்குரிய வரங்களினாலே கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரு, நிரப்ப போகிறாரு. கர்த்தர் அற்புதங்களினாலே உங்களை நிரப்ப போகிறார். உன் தேவைகள் ஆண்டவராலே சந்திக்கப்பட போகிறது. உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் நீங்கள் தேவை. உங்கள் குறைவு நிறைவாகிறதுக்கு தான் யார் வேணும்? ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தண்ணியை ஊற்றுறது யாரோட வேலை சொல்லுங்களேன்? தண்ணியை ஊற்றுறது நம்ம தான். நீங்கள் தண்ணியை ஊற்றாத வரைக்கும் அற்புதம் என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்குறார், உன் பாத்திரத்தில் நீ எவ்வளோ ஊற்றுறியோ அதெல்லாம் திராட்சரசமாக என்ன செய்யும், மாறும். அல்லேலூயா. இப்போ உங்கள் பாத்திரம் காலியாக இருக்குது, அதில் ஆண்டவர் தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. அது என்னால் அவ்வளவுதாங்க முடியும். ஒரு அரை ஜார் தான் என்னால் ஊற்ற முடியும். அரை ஜாடி ஊற்றலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் என்னால் ஊற்ற முடியும், அவ்வளோதான் எனக்கு. அதுக்கு மேலே தண்ணி கொண்டு வந்து ஊற்ற முடியல. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ சொல்லுங்களேன், அதே அளவுதான் திரும்ப உனக்கு அளக்கப்படும். வேதம் அப்படிதான் சொல்லுது. the measure what you measured, நீ என்ன அளந்தியோ அதன்படி ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார், அளந்து கொடுப்பார். நீ எவ்வளோ ஊற்றுனியோ அதுதான் திராட்சரசமாக மாறும். நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா சொல்லுங்களேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் தண்ணி ஊற்றுற மாதிரி. அல்லேலூயா. இந்த ஜாடியில் தண்ணியை ஊற்றுங்கன்னு தான் அவர் சொல்லுவார். அவர் போய் நீ விளிம்பு வரை ஊற்றுன்னு சொல்ல மாட்டார். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ எது வரை ஊற்றணுன்றது உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா உனக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீ தண்ணி என்ன செய்யலாம், ஊற்றலாம். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வாதங்களை தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம 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 பார்த்து என்ன, நம்ம பங்கு என்ன இருக்குது? வெறுமனை போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்படலை, நான் உபவாசம் போட்டிருக்கேன், நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன், முழங்காலே நடந்து ஜெபம் பண்ணுறேன். சில பேர் நம்ம உடம்பை வர்த்திக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் இல்லை. அவரை நீ அப்படியே கஷ்டப்பட்டுட்டு அப்படியே தன்னை அப்படியே ரொம்ப வருத்திட்டு இல்லை காயப்படுத்தி கீறிட்டு அப்படிலாம் நம்ம ஆண்டவர் அப்படிலாம் இல்லை. அவர் எதிர்பார்க்கிறார், அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய குறைவுகள் நிறைவாவதற்கு நம்முடைய பாட்டு, நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறாய்? ரூத் புத்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நீங்கள் என்னை நகோமி என்பானேன். ஏன் அப்படி சொல்றீங்க? டோன்ட் கால் மீ நகோமி. she told them, call me மாரா. என்னை மாரா என்று சொல்லுங்கள். ஏனென்றால் தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார், எனக்கு கசப்பை கொடுத்திருக்கிறார். என்னை அதுக்கப்புறம் 21வது வசனம் சொல்றார், I went away full. நான் நிரம்பப்பட்டவளாய் இங்கிருந்து போனேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வந்துட்டேன்? The Lord has brought me back empty. நான் வெறுமையாய் திரும்பி வந்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நகோமியை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீ நகோமி. நகோமி அப்படின்னா நிரம்பப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அவள் நகோமின்னு சொன்னவனே இல்லை, நான் போகும்போது நல்ல நகோமியாக தான் போனேன், நகோமியாக தான் போனேன். ஆனால் வரும்போது நான் எப்படி வந்துட்டேன்?
எம்டியாக வந்துட்டேன், நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், நான் 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 ரொம்ப ஃபுல்லாக போனேன், ஆனால் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இழந்து போன காரியங்களை குறித்து இங்கே நகோமி சொல்லுகிறாள். நான் என்னுடைய கணவரை இழந்தேன், என்னுடைய பிள்ளைகளை இழந்தேன், எனக்கு என்னுடைய எல்லாவற்றையும் நான் அங்கே போய் இழந்து இப்போ ஒன்றுமில்லாத நிலைமையில் மிகவும் சோர்ந்து போய் வேதனைப்பட்டு எதுவுமே இல்லை, எனக்குன்னு எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் நான் வந்திருக்கிறேன். I am empty. ஒன்றுமில்லாதவள். என்னை பார்த்து ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? அவள் கேட்கிறாள். நான் ஒன்றுமில்லாதவள். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே நான் வந்ததுக்கு அப்புறமும் நான் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே நான் இருக்கும்போதும் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் முடிந்தது. இப்போ இவள் மோவாப் தேசத்தில் இருந்து இவள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய தேசத்துக்கு வரும் பொழுது அவள் எல்லாம் இழந்து போன நிலைமையில் வருகிறேன் என்று சொல்லுகிறாள். ஒன்றை கவனிக்க வேண்டும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவள் ஆண்டவரை தேடி தேவனை தேடி வருகிறாள். அப்பொழுது நகோமியை பார்த்து ரூத் சொல்றா, நீங்க உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். அவ சொல்றா, உங்க கடவுள் உங்க தெய்வம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ கூட வர்றா. இப்போ பாருங்க, நகோமி எல்லாத்தையும் விட்டுட்டு அவ வேற தேசத்துக்கு போய் எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ எம்டியான நிலைமையில எங்க வர்றா? ஆண்டவரை தேடி வர்றா. ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் பாருங்க, இவளுக்கு எல்லாமே எம்டி ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ரூத் அவ கூட வந்துட்டே இருக்கா. இந்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தா, தேவன் இவளை ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லது இவளுடைய குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்பதற்கு அவளோட ஆண்டவர் ரூத்தை என்ன செய்றாரு? கிளப் பண்றாரு, ரூத்தை கனெக்ட் பண்றாரு. இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டியதே இல்லை. எப்படி ஓர்பால் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவள் போயிட்டா. அதே போல் ரூத்து என்ன செஞ்சுருக்கலாம்? போயிருக்கலாம். ஆனால் தேவன் நகோமியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, நகோமியை நிரப்ப வேண்டும் என்பதற்காக ரூத் அவளோட ஜாயின் பண்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் நம்முடைய குறைவில், நம்முடைய தேவையில், நம்முடைய பிரச்சனையில் நம்ம எல்லாம் இழந்து போனது போல நமக்கு தோன்றினாலும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக சில காரியங்களை நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்பார், சில பேரை நம்ம கூட வச்சிருப்பார். அல்லேலூயா. அவர்கள் மூலமா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளை விட்டு போனாலும் கூட, நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போயிட்டாலும், நிறைய நன்மை பெற்றவர்கள் நம்மளை விட்டு போனாலும், ஒரு சிலரை ஆசீர்வாதத்திற்கென்று நம்ம கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வகையில் நம்ம அதை பார்க்கும்போது, நம்ம கூட இருந்த எல்லாம், நகோமி கூட இருந்த அவனுடைய கணவன், பிள்ளைகள், அவர்களாலே அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவள் நினைத்தால் இவர்கள் தான் என்னுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி, இவர்கள் மூலமாய் நான் வாழுவேன், இவர்கள் மூலமாக தான் நான் பிழைப்பேன் நினச்சிட்டு இருந்தவ, இப்போ யார் அப்படி நினைச்சாலோ அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். கர்த்தர் யார் மூலமாக இவளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரோ அவளை கொண்டு வந்து இவளோட என்ன செய்கிறாரு? சேர்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God will connect you to the blessing. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தோட கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் எங்க இருந்து வரணும்னு ஆண்டவர் தெரியும். அப்படிப்பட்டவர்களை உங்களோட ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போ உங்க குறைவுகள் என்ன செய்யும்? நிறைவாக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, நகோமிக்கு இதுவரைக்கும் தெரியல, நான் குறைவுபட்டவள். அவ சொல்றா, நான் குறைவுபட்டவள், என்னை போய் அப்படி சொல்றீங்களே, எனக்கு நிறைவே இல்லை, எனக்கு இருந்த எல்லாம் போய் நான் இப்பொழுது எப்படி வந்திருக்கிறேன்? எம்டியா வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குறைவாக வந்திருக்கிறேன். அவன் சொல்ற, நான் குறைவாக வந்திருக்கிறேன். ஆண்டவர் குறைவாகவே அனுப்பலை, அவ கூட நிறைவ பின்னாலே என்ன செஞ்சிருக்கிறாரு?
ரூத்து தான் அவளுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் குறைவில் சில ஆசீர்வாதங்களை உங்களோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார். ஒருவேளை அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைச்ச வேலையாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆலயமாக இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இப்படி கனெக்டடாக இருக்கும். உங்களோட ஆண்டவர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பார். கர்த்தர் அதன் மூலமாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிறைவாய் மாறுவீர்கள். நகோமி முதலாவது அவர் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார், நான் குறைவுபட்டவள். அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தர் ரூத் மூலமாக நகோமியை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நிறைவாக்குவார். ஆமென். அந்த 22வது வசனத்தை வாசிங்களேன். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். அவர்கள் பாருங்க, so Naomi returned from Moab accompanied by Ruth the Moabite. இவளோடு சேர்ந்து என்ன செய்கிறாள்? யாரோட இவ கம்பெனி இருக்கு? accompanied by Ruth. ரூத்தோட இவளுக்கு ஒரு கம்பெனி ஆண்டவர் எங்கேருந்து கொடுத்துருக்கிறார்? மோவாப் தேசத்திலேருந்து பெத்லெஹேம் வர்ற வரைக்கும் ஒரு கம்பெனி ஆண்டவர் கொடுத்தார். அந்த கம்பெனி அவளோட சேர்ந்து இருக்கிற அந்த 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 ஜாயின், அந்த கனெக்ஷன் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. The blessing comes from the person who accompanied with you. யாரோடு நீங்கள் சேர்ந்திருக்கீங்களோ அவர்கள் மூலமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யாரோட சேர்ந்திருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய கம்பெனி யாருன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமே எப்படி தான் வரப்போகுது? அவர்கள் மூலமாக வர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சேர்ந்திருக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். யார் கூட சேர்ந்துருக்கோம்? இவர்கள் மூலமாய் ஆசீர்வாதம் நகோமிக்கே தெரில, இவள் மூலமாய் ஆசீர்வாதம் என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. See, God has a plan. அவருக்கு ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். அவங்க யாரோட ஆண்டவர் கிளப் பண்ணுவார், யாரோட கனெக்ட் பண்ணுவாரோ அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே கொண்டு போய் நம்மளை வச்சிருக்கும் போது நம்ம பிச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. நகோமி அப்படி தான் நினச்சா. இல்லைம்மா வேண்டாம், நீ போயிட்டு வா, உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, எனக்கு இனிமேல் புள்ள பிறக்க போகிறதில்ல, இன்னொரு பையன் பிறந்து அவன் பெருசாகிற வரைக்கும் உனக்கு வயசாயிரும், அதனால் இனிமேல் உனக்கு நான் பையனை கொடுக்க முடியாது, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு. ஆண்டவர் ரூத் மூலமாக தான் இவளை ஆசீர்வதிக்கணும்னு வச்சிருக்கும் போது அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்து அவளுக்கு புரியலை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார். பல நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் ஆண்டவர் உங்களை யாரோட கனெக்ட் பண்ணியிருக்காரோ அதை எந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியாது. நம்ம அதை யோசிக்க மாட்டோம். ஆண்டவர் எதற்காக நம்மை கனெக்டடாக வச்சிருக்கிறாரு? ஒரு சபையோட ஆண்டவர் நம்மளை எதுக்கு கனெக்டடாக வச்சிருக்காருன்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? தரணுன்றதுக்காக தான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்மளா போய் பிச்சுட்டு போனால் அது அவ்வளோதான், அது சரித்திரத்திலே வராது. ஏன்னா நகோமியை விட்டு போனதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்தது. யாருக்கு? ஓர்பாலுக்கு. ஒரே ஒரு இடத்துல தான் அவளை மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் ரூத்து அந்த புத்தகம் பூரா வர்றா. அல்லேலூயா. நம்மளை மறந்துடுவாங்க. நம்ம ஆண்டவர் யாரோட நம்மளை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரோ அந்த கனெக்ஷனை பிச்சுட்டு நம்ம போயிட்டோன்னு வைங்க, அது பல நேரங்களில் நம்முடைய சுய லாபத்துக்காக நம்ம அப்படி போயிடலாம், நம்முடைய தேவைக்காக நம்ம அப்படி போயிடலாம், நம்முடைய ஆசைகள் விருப்பங்களுக்காக. எனக்குமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நபரோட நாம் கனெக்டடாக இருக்கும்போது மட்டும்தான் பிளஸ்ஸிங் நமக்கென்று ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்க, கனெக்டடாக இருங்க. சொல்லுங்க, கனெக்டடாக இருங்க. அல்லேலூயா. ஸ்டே கனெக்டட், ஸ்டே கனெக்டட். இணைஞ்சிருங்க. அப்படி கனெக்டடாக சும்மா ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஸ்டே கனெக்டட். எப்படி இருக்கணும்? சில பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இடையில பார்க்குறதில்ல, பேசுறதில்ல. என்ன பழக்கம்? ஸ்டே கனெக்டட். கனெக்டடாக இருக்கிறதுனா என்ன? ஆதாயத்துக்காக கனெக்டடாக இருக்கக்கூடாது,
சில பேர் ஆதாயத்துக்காக கனெக்டடாக இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அடிக்கடி பேசுவாங்க. அப்புறம் என்ன பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, என்னென்னா அது ஏதோ ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஆக வேண்டியிருக்கு. அதனால அது கிடையாது. ஆசீர்வாதத்திற்கென்று யாரோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரோ அவர்களோட எப்படி இருக்கணும், கனெக்டடாக இருக்கணும். சேர்ந்து வந்துட்டா கடைசியில் பாருங்க, இவ வேணான்னு சொன்னாலும் ஆசீர்வாதம் இவ பின்னாலே என்ன செய்யுது, துரத்திட்டே வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்து விட்டாங்களா, விடலை. அவள் பின்னாலே, நகோமி பின்னாலே வர்றா. ஏன்னா நீங்களே பிச்சுட்டு போனாலும் ஆண்டவர் பின்னாலே உங்களை என்ன செய்வார், ஆமாம், பிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஆண்டவர் என்ன செய்வார், அனுப்புவார். நீங்கள் உதறிட்டு ஓடிடக்கூடாது. நகோமி சொல்கிறா, நான் குறைவுபட்டவள், நான் குறைவுபட்டவள். நீ ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார், நீ குறைவுபட்டவள் இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம் பல காரியங்களை இழந்திருக்கலாம். நம்ம இழந்து போனதை நினைத்து நம்ம வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம இழந்ததை குறித்து நாம் வேதனைப்படுறதை விட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதனால தான் ரூத்தை நகோமி கூடயே என்ன செய்கிறாரு, அனுப்புகிறாரு. மேபி உங்களோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒருவேளை ரொம்ப ட்ராஜடியாக இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப கஷ்டமானதாக இருக்கலாம். பட் த செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, நகோமிக்கு ரெண்டாவது பார்ட் கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்து கொடுத்தார். த செகண்ட் பார்ட் ஆஃப் த நகோமிஸ் லைஃப் வந்து ரொம்ப பிளஸ்ஸிங். ஏன்னா ஆண்டவர் அவள் யாரோட இருக்கணும்னு நினச்சாரோ அவங்களோட அவங்க என்ன செஞ்சாங்க, ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லித்தரா. நகோமி ரூத்துக்கு நிறைய காரியங்கள் சொல்லித்தரா, அவளோட பேசுகிறா, அவளுக்கு எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாம். ஏன்னா பிளஸ்ஸிங் வந்து பாருங்கள், இப்படி கனெக்டடாக இருக்கிறவங்கள மூலமாக தான் என்ன செய்யும், பிளஸ்ஸிங் வரும். எந்த ஊர்லையாவது எந்த தேசத்துலையாவது மருமகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்த மாமியாரை பார்த்துருக்கீங்களா? இது என்னடா ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. மருமகளுக்கு மகளுக்கு சொல்லி தருவாங்க, மகளுக்கு சொல்லி தருவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், மக பெத்த பிள்ளைக்கும் மருமக பெத்த பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இந்த பெண்கள் வந்து மாமியார் ஆயிட்டாலே ஒரு ஒரு கெத்து வந்துடும். மாமியார், நான் யார், மாமியார், அப்படி ஆயிரும். ஆனால் நகோமி அவன் மருமகளுக்கு சொல்லி கொடுக்குறா. என்ன சொல்லி கொடுக்குறா, என்ன செய்யணும், நீ போ, லேசாக அந்த போர்வை விளக்கிட்டு அங்கே என்ன செஞ்சுக்கோ, அதே மாதிரி அங்கே போய் அந்த வயலில் அப்படியே நீ போய் அந்த கீழே சிந்திருக்கிறத பொறுக்கு அழகா என்ன செய்யணும் அப்படின்னு அந்த விஷயங்களை அழகாக சொல்லித்தர பாருங்க ஒரு மாமியாராக இருந்து. ஏன்னா ஆண்டவர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த கனெக்ஷன் தான் இவளுக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆண்டவர் கனெக்ட் பண்ணியிருக்கிறார். யாரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு, எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு, கனெக்ட் பண்ணியிருக்கிறார் இல்லையா, உங்களை இணைச்சிருக்கிறார்ல. அந்த இணைப்பு தான் உங்களுக்கு என்ன கொண்டு வரப்போகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நிறைவாக்க போகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஸோ இந்த பிளஸ்ஸிங் எங்கேருந்து நம்ம 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 குறைவு, இது இந்த கனெக்ஷன் வந்து நம்ம குறைவை அது என்ன செய்யும், நிறைவாக்கிடும். இந்த கனெக்ஷன் தான் நம்முடைய குறைவை என்ன செய்யும், அது நிறைவாக்கும். இது இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஆவிக்குரிய மைண்டில், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் சில ஆவிக்குரிய நபர்களை நம்மோட இணைச்சு வச்சிருப்பார். அல்லேலூயா. நம்ம வந்து அதை பிச்சுட்டு உலக பிரகாரமாக போகணும்னு நம்ம நினைப்போம். நிறைய நேரங்களில் நம்ம உலக நண்பர்கள் நிறைய சேர்த்துருவோம். ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நமக்கு என்ன இருக்காது, ஆமாம், கனெக்ஷனே இருக்காது. ஆவிக்குரிய கனெக்ஷன் இல்லாதது இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை, பிளஸ்ஸிங் இல்லை. ஹலோ, பிளஸ்ஸிங் எப்படி தான் வரும், ஒரு சேனல் இருக்குது. ஆண்டவர் ஆசீர்வாதிக்க நினச்சாருன்னா ஒரு சேனல் இருக்குது. தண்ணியை ஊற்றுனா தான் ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சேனல் மூலமாக தான் எல்லாமே நடக்கும். அவர் அப்படி தான் பண்ணுவார். நீ உன்னைய தண்ணியை ஊற்ற சொன்னால் தட் இஸ் கனெக்ஷன். இந்த தண்ணி ஊற்றுறது தான் என்னது, கனெக்ஷன். என்ன கனெக்ஷன், அவருக்கும் வேலைக்காரனுக்கும் ஆண்டவருக்கும்
அது வந்ததுக்கப்புறம் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கோட நமக்கு இந்த 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 ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எப்படி வரும்னா, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு இருக்கணும், இல்லை மென்டர், நமக்கு ஆவிக்குரிய மென்டர் இருக்கணும். நம்ம வந்து கனெக்டடாக இருக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட ஜெபிக்கணும், அவங்களோட ஊழியத்துக்கு போகணும். அப்படி என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, ஆலயத்தோடு நம்ம கனெக்டடாக இருக்கணும். சபையோடு நம்ம எப்படி தான் இருக்கணும்? இணைந்து இருக்கணும். சபையோடு இணைந்து இருக்கணும், ஊழியரோடு இணைந்து. அப்படி இருந்தால் மட்டும்தான் பிளஸ்ஸிங் நம்மளை தேடி வரும். என்னைக்கோ ஒரு நாள் வந்தோம், கை தட்டினோம், பாட்டு பாடினோம், போனோம், அப்படி இல்லை. நம்ம வர்றதும் ஆண்டவரை தேடுறதும் எப்படி இருக்கணும்னா, அப் டு த பிரிம், விளிம்பு வர இருக்கணும். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ப்ரெசன்ட் ஆகிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் இருக்கணும். அதுதான் என்னது? விளிம்பு வர. நீ அரைக்குறையாக நம்ம நிரப்புறதுக்குன்னா ஆராதனை முடியும் போது போய்க்கலாம், பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது போய்க்கலாம், காணிக்கை போடும்போது என்ன செய்யலாம்? மெதுவாக போய்க்கலாம். அவர் என்ன பாட்டு தானே பாடிட்டு இருப்பார், மெதுவாக போவோம். பாட்டு முடிகிறதுக்குள்ளே 4வது பாட்டிலையாவது போய் காலை என்ன செஞ்சுருவோம்? மெதுவாக வச்சுக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அவருடைய காரியங்கள், ஆராதனை, ஆலய காரியங்கள், இதெல்லாம் 100%, 100%. 7 மணி 7:30 ஆராதனைனா 7 மணிக்கெலாம் வந்து நிறைய அம்மாமார் 7 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. 7 மணிக்கெலாம் வந்து உட்காந்து கூட்டுறாங்க. இந்த வயசில் இவ்வளோ பெரிய இடத்த எப்படி தான் கூட்டுறாங்கன்னே தெரில. எல்லாம் இங்கே ஆண்டவருக்குன்னு செய்கிற எல்லாவற்றையும் எப்படி செய்யணும்னா விளிம்பு வர செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறனால எப்படி தான் ஆராதிக்கணும்? அதுக்கப்புறமே ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுக்குறது எப்படி தான் கொடுக்கணும் சொல்லுங்களேன்? முழுவதும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு செலவுக்கே இல்லைன்ற நிலைமை என்ன செய்யணும்? என்னடாது வேறு மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு செய்கிறதும் அப்படி தான், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதும் அப்படி தான், ஆண்டவருக்கு ஆராதிக்கிறதும் அப்படி தான். ஆலயத்துக்கு போகிறதும் எப்படி தான் போகணும் சொல்லுங்கள்? விளிம்பு வர போகணுன்னு கடைசியில் போயிடக்கூடாது. கடைசியாக போனால் விளிம்புக்கு போயிடலான்னு நினச்சிடாதீங்க. எப்படி தான் போகணும்? முழுவதும் நிரப்பணும். அதுக்கப்புறம் நிரப்புறதுக்கு என்ன இல்லை? இடமே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் ஆசீர்வாதத்தினால, அற்புதத்தினால ஆண்டவர் என்ன செய்வார்? நிரப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விளிம்பு வர நிரப்பணும். அவர் தண்ணியை நிரப்புங்கன்னு தான் சொல்லுவார், ஆலயத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லுவார், ஆராதிங்கன்னு தான் சொல்லுவார். ஆனால் எப்படி ஆராதிக்கணும், எப்படி ஆண்டவருக்கு தண்ணியை நிரப்பணும்னு யார்? வேலைக்காரர்கள் தான் என்ன செய்தார்கள்? அவங்க தான் செஞ்சாங்க. நிரப்புங்கன்னா ஏனோ தானோ இல்லை, விளிம்பு வரை நிரப்பினோம். கொஞ்சம் கூட குறையக்கூடாது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட குறைவுகள் ஆண்டவர் விடுறதில்லை. ஏன்னா நகோமி குறைவுபட்டால் ஆண்டவர் அவளோட ஒரு ஆசீர்வாதத்தை கனெக்ட் பண்ணார். ஆண்டவர் ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உங்களோட கனெக்டடாக வச்சுருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய ஆலயம் ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய கணவர் ஒரு ஆசீர்வாதம், உங்கள் மனைவி ஒரு ஆசீர்வாதம், உங்களை சுற்றி இருக்கிற சபை மக்கள் ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை கனெக்டடாக வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் எதுக்காக அதை வச்சிருக்கிறார்னா உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் குறைவுபட்டீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் அப்படி இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால் எப்படியாவது அதை விட்டுட்டு ஓடிடணும்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறது அதுக்காக தான். ஆண்டவர் உங்களை கனெக்ட் பண்ணது அதுக்காக தான். உங்களை இணைச்சி வச்சிருக்கிறது அதுக்காக தான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் சேனல் அதுதான் வாய்க்கால். அதில் தான் உங்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த உறவுகள், இந்த ஐக்கியம், இந்த கனெக்ஷன், இதெல்லாம் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இதுதான் காரணம். இது ஒரு நம்முடைய குறைவுகளில் ஆண்டவர் அப்படியே நம்மளை விடுறதுக்காக இல்லை, நம்முடைய தேவைகளோடு ஆண்டவர் நம்மளை விடுறதுக்காக இல்லை. இப்போ என்னென்னா நம்ம விளிம்பு வர நிரப்புறோமான்றதான் முக்கியம். அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. அற்புதம் அடுத்து நடக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்குறோம்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியங்களில் நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், எந்த அளவு நம்முடைய பாத்திரம் நிரப்பப்படுகிறது, ஆண்டவருக்காக நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீர்கள். நிறைய நேரங்களில் நம்முடைய சொந்த தேவைக்காக நம்ம நிறைய முயற்சி எடுப்போம். நம்முடைய சொந்த லாபத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடுவோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம கணக்கு பார்ப்போம். இவ்வளோ செய்ய முடியுமா, இதை நம்ம ஆண்டவருக்காக செய்கிறதா, இவ்வளோ செலவு பண்ணுறதா, இவ்வளோ காணிக்கை கொடுக்குறதா, இவ்வளோ ஊழியம் செய்கிறதா, இவ்வளோ நேரத்தை கொடுக்குறதா. நமக்காக நம்ம நேரம் செலவழிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டோம். நமக்காக நம்ம சிரமப்படுறதுக்கு யோசிக்க மாட்டோம். நமக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களுக்காக இதெல்லாம் நம்ம செய்யும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும். நிறைய இடங்களில் பாருங்கள், ஆலயத்துக்கு போகணுன்னா பஸ்ஸு அனுப்பணும், இல்லை வேன் அனுப்பணும். அப்படின்னா தான் கிராமத்திலேருந்து ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணுன்னா அதுக்கு வண்டி வேணும், யாராவது போகணும், கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா. ஆனால் தங்களுடைய சொந்த வேலைக்கு போகும்போது யாரையுமே தேட மாட்டாங்க. தங்களுடைய சொந்த வேலைக்கு போகும்போது அவங்க கிளம்பி என்ன செஞ்சுருவாங்க, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போக முடியும், சொந்த தேவைக்காக அவ்வளோலாம் போக முடியும். ஆனால் ஆலய காரியங்கள் வரும்போது நமக்கு யாராவது ஒருத்தர் வண்டி அனுப்பணும், இல்லை சர்ச்சிலேருந்து யாராவது வரணும், இல்லை ஏதாவது, அது கிடையாது. உன்னுடைய ஆண்டவருக்காக நீ எடுக்கிற முயற்சி தான். ஏன் சொந்த வேலைக்கு நான் இவ்வளோ செய்கிறேன், ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக நான் என்ன செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அதுதான் நீங்கள் விளிம்பு வரை நிரப்புறது முழுவதும். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த அதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவைக்காக நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமாய் நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஓடணும். என்னுடைய சொந்த தேவைக்கு, சொந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேனோ அதை விட ஒரு படி மேலே நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க? நான் ஆண்டவருக்காக எனக்கு செய்கிறத காட்டிலும் என் பிள்ளைகளுக்கு செய்கிறத விட நான் ஆண்டவருக்கு செய்கிறது அதிகமாக இருக்கும். எல்லாருடைய கண்ணை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் உங்களுக்காக நான் செய்கிற காரியங்கள் அதிகமானவைகள். நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். எங்கும் வசனம் பரவியது, எழுப்பிராவியால் நிரம்பியதா. எங்கும் வசனம் பரவியது, எழுப்பிராவியால் நிரம்பியதா. சீடர்கள் தொகையும் பெருகியது, சீடர்கள் தொகையும் பெருகியது. கீழ்ப்படிந்தார்கள் மதகுருக்கள், கீழ்ப்படிந்தார்கள் மதகுருக்கள். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். இயேசுவன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. இயேசுவன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன், துணிவுடன் பேதுருவர்கள் முன் தைரியமாக அறிக்கை செய்தார், தைரியமாக அறிக்கை செய்தார். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் குறைவுகளை நிறைவாக்கும்
ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தர வல்லவர். தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நமக்கு அற்புதத்திற்கு அவர் நம்மை தேடுகிற தேவன். நம் மூலமாய் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். நம் மூலமாய் அநேகருக்கு அற்புதங்களை தருகிறார். உங்களோட இணைந்திருக்கும்படி ஆசீர்வாதத்திற்கென்று அவர் யாரை அனுப்பியிருக்கிறாரோ அவர்களோடு இணைந்திருக்கும்படி கர்த்தருடைய கரங்களிலே உங்களை ஒப்புக் கொடுப்போம். தெய்வ பிரசன்னத்திலே நாம் இணைந்திருப்போம். தெய்வ சமூகத்திலே நாம் இணைந்திருப்போம். தேவனோடு இணைந்திருப்போம். அவருடைய கரத்தில் அப்படியே நம்ம ஒப்புக் கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி தேவன் பார்க்கட்டும். எஸ், நான் அவரோடு இணைந்திருக்க விரும்புகிறேன். கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆராதனை நேரத்திலும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைந்து செயல்பட எங்களை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை தார். எங்கள் பாத்திரங்கள் ஆண்டவரே விளிம்பு வரை நிரப்பப்படுவதாக, கொஞ்சமும் குறைவில்லாமல் உமக்காக காரியங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ என்று கர்த்தருடைய காரியத்திலே நாங்கள் இருப்பது அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அசதியாக இருந்தால் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போமே. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களில் நாங்கள் உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் 100% எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாய் தங்களை முழுமையும் அர்ப்பணித்து ஆண்டவரே 100% உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் 100, 60, 30 பெருகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் நிரப்பப்படட்டும். அவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தோடு எங்களை இணைத்திருக்கிறீர். சபையோடு ஆண்டவரே எங்களை இணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்பும். நீ கிருபை அவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். May God bless you.